தாளம்பூ பழங்க பார்த்துக்கிறேங்க. தாளம்பூ செடி, நம்ம தாளம்பூ செடியை கட்டோம். தாளம்பூ நான் முதல்ல காமிச்சிருப்பேன், பழமும் நான் காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில், அது ஸ்டார்டிங் டயத்தில். ஸோ அதில் வந்து சில பல கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி அது ஒழுங்காக தெரியல அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு. நான் திரும்பி இன்னொரு வாட்டி கூட சொல்லிடுறேன், ஏன்னா அந்த பழத்துக்கு நிறைய யூசஸ் இருக்குது. என்னென்ன யூசஸ்ன்னு நான் சொல்கிறேன். இது வந்து தாளம்பூ, ஹிந்தியில் நாங்கள் சொல்கிறது கேவடா மரம், கேவடா பேடுங்க, நல்லாதுங்க. தாளம்பூ மரங்க, இது வந்து கேவடா பல், தாளம்பூ பழம். ஸோ இந்த பழத்தை பார்த்துட்டு நல்லா பார்க்கல நல்லா இருக்கும். ஸ்க்ரூ பைன், இங்கிலீஷில் ஸ்க்ரூ பைன் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். எப்படின்னா இந்த பாருங்க, ஒரு நிமிஷம், இந்த பாருங்க, இந்த பழத்தை சாப்பிடலாங்க நிஜமா பாருங்க. அந்த ஸ்வீட்னஸ் என்னன்றது இது மட்டும் போகும், ஸ்வீட்னஸ் இருக்குங்க, நல்லா இருக்கும் சரிங்களா. ஃப்ரேக்னஸ், செம்ம ஃப்ரேக்னஸ், சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல், அந்த இனிப்பான ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பழத்துக்கு யூசஸ் நான் சொல்லிடுறேன். அண்டமான் நிக்கோபார் சரிங்களா. ஸோ அண்டமான்ங்கிறது நிக்கோபார் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நிக்கோபார் ட்ரைபல்ஸ், அவங்க வந்து நிக்கோபார் ட்ரைபல்ஸ் சொல்லுவாங்க, ஆதிவாசி கேட்டகரியில் உள்ளவங்க. ஸோ அவங்கள வந்து என்னென்னா இதை வச்சு கேக் பண்ணுவாங்கங்க. இதை வச்சு ஒரு கேக் மேடு பண்ணுவாங்க. அந்த ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் அந்த கேக், நல்லாயிருக்கும். ஸோ இதில் பண்ணுவாங்க இதை. ஸோ இன்னொன்று என்னென்னா, இதை கேவடா வாட்டர் சொல்லி ஒன்று இருக்கும், நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. கேவடா வாட்டர்னா இது மூலியமாக ஒரு எசன்ஸ் எடுப்பாங்க, அந்த எசன்ஸை பிரியாணியில் போடுவாங்க. அது சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணியோட ஸ்மெல்லை வந்து நல்லா ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். ஸோ அதுவும் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெளியில் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பழத்துக்கு இத்தனை பெனிஃபிட் இருக்குது, சாப்பிட்லாம். லைட்டாக ஸ்வீட்னஸும் கலந்த மாதிரி ஒன்று மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது, பயங்கர மணக்கும். இப்போ சீசன் பழங்க, பூ முடிஞ்சு போச்சு, ஃபுல்லாக பழம் தான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கையில சூப்பராக இருக்குங்க. இதுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பழத்தை பார்த்து சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை இது மாதிரி யூசஸ் உங்களுக்கு தெரியுமாங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இன்னமும் தேடுவேன்.